ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டிக்கோட மாஃபியா ஆஃப் தாண்டா வித் மை பேபி. அண்ட் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருப்போமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ நம்ம சுகா அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ நம்ம ஜங்குக் டேவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே இன்னும் காணும். ஓகே, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஃபோன் பண்ணுறான். ஸோ நம்ம அவன் கால் எடுக்கலை. ஸோ ஒரு 1 hour கிட்ட அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு கால் வருது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு எங்கே போனீங்க டேவும்? நான் இன்னும் மீட்டிங்கில் இருக்கேன், அது மாட்டிக்கிட்டேங்க. ஸோ நீ பார்த்து வீட்டுக்கு போயிடுறியா? மீட்டிங்கா? சரி, ஓகே, நான் போகிறேன். நீங்கள் சேஃபாக இருப்பீங்களா? நான்லாம் சேஃபாக இருந்துப்பேன். நீ பார்த்து பத்திரமா போ. உன் ஃப்ரெண்டு அவன் வெளியே இருப்பான்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்ட்டே. பாய் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அங்கே கால் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போகிறான். ஸோ இப்போ அப்படியே மிட் நைட் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ரூமில். ஸோ அவன் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷார்ட்ஸும் போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன காலை அப்படின்ட்டு அவன் அப்படியே அவன் காலை லைட்டாக தூக்கிக்கிறான். அப்போ நம்ம ஜங்குக் காலில் மறுபடியும் ஏதோ தொடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்க, ஸோ நம்ம டேங் தான் அவன் காலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் லெக்ஸோட ஃபிங்கர்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் எந்திரிச்சிட்டியா? டேங், என்ன எப்போ வந்தீங்க? எப்போ வந்தேனா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னால் தூங்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். அவங்க அதுக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, எழுப்பியிருக்கலாமே. அதை இப்போ எழுப்பிட்டேனே. இங்கே வா, காலை கொடு. டேங், என்ன பண்ணுறீங்க? காலை கொடுறா. டேங், வேண்டாம், கொடு. ஓகே. டேங், கூசுது. டேங் டேங், போதும் டேங், கூசுது. டேங், கூசுதாடா? ஐயோ, இது என்னடா டேஸ்ட்டாக இருக்குமா? வலிக்குது, கடிக்காதீங்க. அது ஃபிங்கர், ஒன்று ஃபிங்கர் சிப்ஸ் இல்லை. எதுக்கு கடிக்கிறீங்க? கடிக்கணும்னு தோணுச்சு, கடித்தேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட லெக்ஸ் அவனோட மடியில் வச்சுட்டு அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு ஜங்குக்கோட லெக்ஸில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த லெக்ஸோட ஃபிங்கர்ஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான். ஸோ நம்ம அப்படியே நிம்மதி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் அவனோட லோயர் லிப்பை அப்படியே பைட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. நம்ம அவங்க அதை புரிஞ்சுட்டு நம்ம ஜங்குக்கோட காலை கீழே எடுத்து வச்சுட்டு அவனை பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுக்கிறான், பேக்கப் பண்ண மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, என்ன புதுசா? ஆனால் நீங்கள் ஏன் லெக்ஸ் எல்லாம் பிடிப்பீங்களா? நடா இதில் நீ என்னோடது. உன்னை இன்ச்சு பை இன்ச் ரசிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ உன்னோட லெக்ஸாக இருந்தாலும் சரி, உன்னோட நெயிலாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட இயர்ஸ்லேயே மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. மிஸ்டர் ஜிமின், சொல்லுங்க டாக்டர். ஜங்குக் கண்ணை முழிச்சிட்டாரு அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே டேங் அங்கேருந்து ஓடுறான். வரேன் டாக்டர் அப்படின்ட்டு எல்லாருமே போகிறாங்க. ஸோ நம்ம டேங் தான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு நர்ஸ் வராங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு, டாக்டர் ஜங்குக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்குது. வாட்
அப்படின்ட்டு அந்த டாக்டர் அப்படியே வேகமாக ஓடுறாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த ரூம்குள்ளே போக பார்க்க சங்கருக்கு அந்த வார்ட் பாய் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கண்ணை திறந்துட்டான்னு சொன்னாங்க. உள்ளே விடுங்கண்ணா. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்குது. ஃபிக்ஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை உள்ள விடுங்க. நான் போய் என் ஜங்குக்கு பார்க்கணும். டேம் கொஞ்சம் வழி விடுங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். டாக்டர் அது சொன்னால் கேளுங்க டேம், இங்கேயே இருங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. ஜங்குக்கு லைட்டாக ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு. அவனுக்கு பிபி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த டாக்டர் தான் அதுக்கான மெடிசனை அவனோட கையில் இன்ஜெக்ட் பண்ண கொஞ்சம் நார்மலாகிறான். கண் முழிச்சிருந்தவன் மறுபடியும் கண்ணை மூடி அவன் அதே மாதிரி மயக்கத்துக்கே போகிடுறான். இது எல்லாத்தையும் வெளியே இருந்து நம்ம டேங் சுகா ஜிமின்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சுகா அப்படியே ஹாஸ்பிட்டல் தாண்டா வந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டீன் கிட்ட போயிட்டான். டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? அவரோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் ஓகே தான். நீங்கள் அட்மிட் பண்ணப்போ இருந்ததை விட இப்போ பெட்டராக தான் இருக்கார். ஓ ஓகே. அவர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ஐயோ சுகா, அவர் பெட்டராக இருக்காருன்னு தான் சொன்னேன், இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. க்யூர் ஆனதுக்கப்புறம் நாங்களே சொல்கிறோம், சரியா? ஆனால் இப்போ நான் போய் அவரை பார்க்கலாமா? கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்டர் சொல்ல சுகா அங்கேருந்து எந்திரிச்சு ஸோ அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அப்படியே டோர் திறந்து உள்ளே போகிறாரு. ஸோ இப்போ சுகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு பார்க்குறான். ஸோ அந்த மாஃபியா இருப்பார்ல, நம்ம சுகாவை இந்த மாஃபியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்த அந்த பர்சன். ஸோ அந்த பர்சன் தான் இப்போ பெட்டில் படுத்துருக்காங்க. ஸோ சுகா அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் ஃபேஸில் வச்சு கையில் ட்ரிப்ஸ் ஏற்றி அந்த மாதிரி படுத்துருக்காங்க. ஸோ சுகா அப்படியே பார்க்குறான். ஸோ பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அதை அப்படியே அந்த பெட்கிட்ட போட்டு அவன் அப்படியே உட்காரான். ஸோ இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம சுகா தான் அப்படியே அந்த பர்சனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பர்சனை பார்க்குறான். அந்த பர்சன் அப்படியே சுகாவோட கையிலேருந்து அவரோட கையை எடுக்க பார்க்க ஸோ சுகா அப்படியே நார்மலாக பிடிச்சிருந்தவர் டக்குன்னு அந்த கையை க்ரிப்பாக பிடிக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த பர்சன் கிட்ட போயிட்டு, நீ இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ்வ போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பர்சனை பார்க்க அந்த பர்சனோட ஐஸ் அப்படியே வியர்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சுகா அவரோட இன்னொரு கையை வச்சு அந்த பர்சனோட ஃபேஸில் இருக்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சன் ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு விட முடியாமல் திணறாரு. ஸோ நம்ம சுகா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பர்சனோட கையை இன்னுமே டைட்டாக ஹோல்ட் பண்ணி தான் இருக்காரு. ஸோ அந்த பர்சனால் ப்ரீத் பண்ண முடியாமல் அவருமே சுகாவோட கையை உதற ட்ரை பண்ணுறாரு, ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஸோ நம்ம சுகா அப்படியே டைம் பார்த்துட்டு டக்குன்னு அந்த மாஸ்க் எடுத்து அவரோட ஃபேஸில் மாட்டி வைக்கிறான். ஸோ மாட்டிட்டு அவரோட கையை அந்த பர்சன் கையிலேருந்து எடுக்க ஸோ டக்குன்னு டாக்டர் உள்ளே வராங்க. சுகா பார்த்தீங்களா? பார்த்தேன் டாக்டர், பட் ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் சுகா. சரி ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அந்த டாக்டர் அப்படியே அந்த பர்சனை பார்க்க, என்னாச்சும் உங்களுக்கு? எதுக்காக உங்கள் ஹார்ட் பீட் இவ்வளோ இதுவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செக் பண்ணுறாங்க. ஸோ சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஸோ அப்படியே அந்த பர்சன் அந்த டோரே பார்த்துக்கிட்டு இருக்க சுகா அப்படியே மறுபடியும் அப்படியே பேக்வேர்ட்லேயே வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அங்கேருந்து போகிறான். ஸோ அந்த பர்சனோட கண்ணில் ஒரு பயம் தெரியுது. சுகாவுக்கு அந்த பயம்தான் வேணும். அதை பண்ணிட்டோமேன்ற ஒரு சந்தோஷத்தில் அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கோண்டா. ஸோ இப்போ கிளப்பில் தான் நம்ம டயம்
அப்புறம் அந்த ஃப்ரான்ஸ் ஸோ அவங்க 2 பேரும் மட்டும் ஒரு ப்ரைவேட் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ், நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இது நீங்கள் லீகலாகவே பண்ணலாமே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களால் பண்ண முடியாத விஷயமா இது? கிம், நீ ஒரு விஷயம் மறந்துட்ட. இந்த மாதிரி விஷயம் லீகல் கிடையாது. அதனால தான் நாங்கள் இதை இல்லீகலாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் அதை நான் நினச்சாலும் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அதை நீ பண்ணி கொடுத்தனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மிஸ்டர் கிம். நீ எனக்காக பண்ணுவல்ல, உனக்காகலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஷேர் என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் தான் ஸோ அங்கே ஃப்ரான்ஸ் கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தாண்டா ஸோ அங்கே டான்ஸிங் ஃப்ளோரில் இருக்கானுங்க. ஸோ அங்கே நிறைய சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவர் இல்லைன்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏய் ஜங்கு, கேட் கால் பண்ணுறார், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். போடா அப்படின்ட்டு ஜங்குக் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜிமினை போக சொல்லிடுறான். ஸோ ஜிமினும் ஹலோ கேட் கேட் கேக்குதா அப்படின்ட்டு அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த டான்ஸிங் ஃப்ளோரை விட்டு கொஞ்சம் அப்படியே விலகி போகிறான். ஸோ இப்போ ஜங்குக் மட்டும் தான் தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் ஒரு கிளாஷ் திரும்ப ஸோ நம்ம சுகா ஒரு மாஸ்க் வேர் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஐ அண்ணா 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 அப்படின்ட்டு அவன் கத்துறான். பட் அங்கே சுகாக்கு அது கேட்கல. அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே செம்ம சவுண்டாக இருக்கும், பார்ட்டி ஹால்லடா. ஸோ செம்ம சவுண்டாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான். நம்ம சுகா அப்படியே வாக் பண்ணி ஒரு தனியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்குமே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். எங்கே போனாரா? இப்போ தானே இருந்தார், அதுக்குள்ளே எங்கே போனார் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம சுகா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வரான். ஸோ வந்துட்டு நம்ம டேயாங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் உட்காடுறான். ஸோ நம்ம டேயாங் வந்துட்டு மாஸ்க் வேர் பண்ணியிருப்பான், நம்ம சுகாவுமே மாஸ்க் வேர் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ நம்ம சுகா தான் ஃப்ரான்ஸ், எதுக்கு என்ன கூப்பிட்ட? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மென் அப்படின்ட்டு ஃப்ரான்ஸ் அந்த மின்னன்ற நேம் யூஸ் பண்ணும்போது நம்ம டேயாங் அப்படி நிமிந்து மின்ன தான் பார்க்குறான். ஸோ நம்ம சுகா ஆப்போசிட்டில் இருக்கிறத கண்டுக்காம ஃப்ரான்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுகிறான். ஸோ நம்ம சுகா தான் எதுக்காக கூப்பிட்ட விஷயத்த சொல்லு. நீ கூப்பிட்ட விஷயம் சீரியஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொன்னுடுவேன். ஏன்னா என்னோடய முக்கியமான வேலையை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமான வேலை மின், அதுவும் உனக்கு ரொம்ப தேவைப்படும். என்ன சொல்கிற? அதுதான் உன்னோட அப்பா சொல்லியிருந்தாரே, அந்த ப்ராஜெக்ட் மிஸ்டர் கிம் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அவன் நம்ம டேயாங்க கை காட்ட. ஸோ இப்போ தான் சுகா அப்படியே திரும்பி அங்கே டேயாங் உட்காந்துருக்கிறதே நோட் பண்ணுறான். ஸோ சுகாவை பொறுத்த வரைக்கும் அது கிம் வந்துட்டு ஜாங்கு கூட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம டேயாங்க்கு அது மின் வந்து ஜாங்கு கூட பிரதர்ன்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க்கு தெரியும். மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம யூங்கி தாண்டா அப்படியே ஃப்ரான்ஸ் பக்கம் திரும்பிட்டு, ஃப்ரான்ஸ் இதை எதுக்காக மிஸ்டர் கிம் பண்ணணும்? எங்கள் அப்பா இந்த வேலையை கொடுத்தது உன்கிட்ட தானே, ஏன் இதை பண்ணுற அளவுக்கு கூட உன்னால் முடியாதா? எங்கள் அப்பா எதுக்காக ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் நல்லதுக்கெல்லாம் ஹையர் பண்ணாருன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல. ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் தான், இங்கே பாருங்கள் மிஸ்டர் மென், அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்டையும் எடுத்து விட்டதே இல்லை. ஏன் உங்கள் அப்பா இதை உங்கள் கையில் கொடுக்காம ஏன் கிட்ட கொடுத்தாரு? அதுக்கான ரீசன் உனக்கு சொன்னாலும் புரியாது ஃப்ரான்ஸ். உனக்கு
அதை புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்ட்டு அவனோட ஹெட்டில் 2 தடவை டேப் பண்ணி காட்டுறான். ஸோ நம்ம ஃப்ரான்ஸ்க்கு கோவம் தான் வருது. ஸோ அப்போ கிம் தான் இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம யோங்கி ஒரு மாதிரி பதட்டத்தோட நம்ம அவங்க பார்க்குறான். இங்கே பாருங்கள் மிஸ்டர் மென், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நிறையா சொன்னாங்க உங்களை பற்றி. நீங்கள் அதற்கு எதையுமே விட்டதில்லை அப்படின்னு. நீங்கள் எடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்ததே இல்லை. இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய மாஃபியாவாக வளர்ந்துருக்கீங்க. கேள்விப்பட்டேன், உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன். ஆனால் எதுக்காக உங்கள் அப்பா உங்களை நம்பாமல் இதை மற்றவங்கள்ட்ட கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. பட் நான் இதை செய்ய தான் போகிறேன். அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களால் முடியாத ஒரு விஷயத்த நான் செய்கிறேனே. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், இது என்னால் முடியாதுன்னு இல்லை. ஃப்ரான்ஸுக்கு சொன்னது தான் உங்களுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது என்னோடய இஷ்டம்தான். நான் எந்த ப்ராஜெக்டை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு என்னை கம்பல் பண்ணி யாராலையுமே பண்ண வைக்க முடியாது. அது என் அப்பாவாகவே இருந்தாலும். எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. என்னோட இதில் நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சில இது வச்சுருக்கேன். அதை தாண்டி ஒரு விஷயம் வரும்போது நான் அதை பண்ண மாட்டேன் மிஸ்டர் கிம். உங்களுக்கு புரியுதா? நான் இதை பண்ணாதனால இதை நான் பார்த்து பயந்துட்டேன், என்னால் அது முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம டேங் தான் லைட்டாக மஸ்மக் பண்ணிட்டேன். ஃப்ரான்ஸ் நான் இதை பண்ணுறேன், எனக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை கொடு அப்படின்ட்டு நம்ம டேங் சொல்கிறான். ஸோ இவங்க அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேங் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம யோங்கிக்கு அது என்னமோ பிடிக்காத மாதிரியே இருக்கு. சுகாக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போகிறாரு. டேங் அதை பார்க்குறான். மீன் எங்கே போகிறீங்க? அவனை விடு, நான் சொல்கிறது கவனி அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் அதை கேட்கும்போது அவனுக்கு அவனோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவனுக்கு அந்த டீட்டெயில்ஸை கேட்டக்கப்புறம் அதை நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுக்குது நம்ம டேங்க்கு. ஸோ டேங் தான், ஃப்ரான்ஸ் இந்த விஷயம்லாம் சரியா? என்ன கேம் மாஃபியா வேர்ல்டில் இருக்க மாஃபியாஸ்க்கு எல்லாமே சரி, நம்ம பண்ணுறது மட்டும்தான் சரி. ஆனால் ஃப்ரான்ஸ் இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்கு. அதோட எப்படி விளையாடுறது? என்ன கேம் நம்மளுக்கு கடத்துறதும் சரி இல்லை கொலை பண்ணுறதும் சரி புது விஷயம் கிடையாது. உன் மனசில் எப்போ இருந்து கேம் இந்த மாதிரி இறக்க வர ஆரம்பிச்சது? இப்படிலாம் நீ யோசிச்சேன்னா உன்னால் இந்த மாஃபியாக்குள்ளே இருக்கவே முடியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லை கேம்? இங்கே பாரு ஃப்ரான்ஸ், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதால் எத்தனை பேர் வாழ்க்கை போகணும்னே தெரியலையே. என்னால் இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தோணலை. என்ன கேம், நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க பண்ணுவேன்னு. நீ அப்போ பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஃப்ரான்ஸ், நான் ப்ராமிஸ் பண்ணேன். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. ஐயோ சாரி அப்படின்ட்டு. ஸோ அங்கே அப்படியே ஃப்ரான்ஸுன்ட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு ஃப்ரான்ஸ் டக்குன்னு எந்திரிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஒரு வெயிட்டர் லைட்டாக இடிச்சிருப்பான். ஸோ ஃப்ரான்ஸ் அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். ஸோ டேங்கும் பின்னாடியே வரான். ஸோ ஜங்குக் தான் அந்த வெயிட்டரை இடிச்சிட்டு சாரி அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் தான், யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுறான். நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ டேங் தான் அப்படியே பின்னாடி இருந்து வந்துட்டு அவரோட மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டேங்கை பார்க்க, ஸோ டேங் தான் அவன் கண்ணாலேயே இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக் எதை பற்றியுமே அடுத்து யோசிக்காமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இல்லை ஓடாத, நில்லு, நீ ஏதோ கேட்டிருக்க நில்லு அப்படின்ட்டு அவன் நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணுறான். ஸோ நம்ம டேங் அப்படியே ஃப்ரான்ஸ் நில்லு,
ஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு அவன் ஃப்ரான்ஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஃப்ரான்ஸ் நிற்க மாட்டேங்கிறான். ஸோ ஜங்குக் அந்த ப்ரைவேட்டான பிளேஸில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரைவேட் பிளேஸில் இருந்து அந்த டான்ஸிங் ஃப்ளோர் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான், பிளாக் பேண்ட் வேர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பர்சன் ஃப்ரான்ஸ் அதை நல்லாவே நோட் பண்ணிட்டான். ஸோ அப்படியே அவன் ஃபாலோ பண்ணி போகிட்டு இருக்கான். ஸோ பின்னாடியே டயாங் வந்துட்டு ஃப்ரான்ஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் முடியல. ஸோ ஃப்ரான்ஸ் அப்படியே அவனோட ஃபோன் எடுத்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ இப்போ அவனுக்கு ஃபோன் அடிக்குது. ஸோ அப்படியே அவன் ஃபோனை எடுத்துட்டு அதை பார்த்து காதில் வச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். டயாங் டயாங் எதுக்காக என்னை துரத்துறாங்க? இங்கே பாரு ஜங்குக், நீ நிற்காத, ஒரு இடத்துலையே நிற்காத, நீ ஓடு. பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடு, நான் வரேன், சரியா? நீ போ அப்படின்ட்டு நம்ம டயாங் சொல்லிட்டு கால் டக்குன்னு கட் பண்ணேன். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி படன்னு ஆகுது. அவன் அப்படி அங்கே பக்கத்தில் தான் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அதை பார்த்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஃப்ரான்ஸ் அதை நோட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவன் பேசிகிட்டு இருக்க ஆளுங்க கிட்ட அவன் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதை சொல்லிவிட்டு ஃப்ரான்ஸ் அங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட் பக்கமாக போகலை. ஸோ அவன் அப்படியே அவனோட காருக்கு போகிறான். ஸோ இந்த சைட் நம்ம டயாங் தான். அவன் இப்போ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஸோ ஜங்குக் வந்துட்டு ஃபோன் எடுக்கலை. சொல்லப்போனால் அங்கே ரிங் கூட போக மாட்டேங்குது, சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ டயாங்க்கு ஒரு மாதிரி படன்னு ஆகுது. எங்கே இருக்க குக்கி, எங்கடா இருக்க ஜங்குக் அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஜங்குக்கு அது காதில் கேட்குது நம்ம டயாங் கூப்பிடுறது. அவன் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஸோ அப்படியே ஒரு இடத்துல மறைஞ்சு அப்படியே நிற்கிறான். நம்ம டயாங் தான். ஜங்குக் எங்கே இருக்க? ஜங்குக் வெளியே வாடா, நான் டேடா, வெளியே வா ஜங்குக் அப்படின்ட்டு அவன் அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ தூரத்தில் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம டயாங் வந்துட்டு அது கவனிக்கலை. ஸோ ஒரு கார், அந்த காரோட ஹெட்லைட் அப்படியே ஆன் ஆகுது, ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. ஸோ ரொம்ப இருட்டான ரோடு அது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரோடு நைட் டைம் ரொம்ப இருட்டாக இருக்குன்றனால அந்த எல்லோ கலர் லைட் மட்டும், அந்த ஹெட்லைட் மட்டும் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஹெட்லைட்டை அப்படியே பிளிங்க் பண்ணி எரியுது. ஸோ ஒரு கார் அப்படியே ஸ்லோவாக அப்படியே அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காருக்குள்ள ஒரே புகையாக இருக்கு. ஸோ அந்த காரோட டிரைவர் ஸோ அந்த புகை ஸ்மெல் தாங்காமல் ஒரு மாதிரி இருமி அந்த காரை ரைட்டாக அப்படியே லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறாரு. அது ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே அப்படியே விட்டு ஏற்றுது. ஸோ கார் லைட்டாக ஷேக் ஆக, ஸோ பேக் சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. டிரைவர், காரை பார்த்து ஓட்டுங்க, இப்படிலாம் ஓட்டினா அப்புறம் உங்கள் நிலைமைக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். சாரி சார், அது அந்த கார் விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுறவா? எதுக்கு? ஏன் அவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலையா ட்ரைவா? அப்படின்னா நீங்கள் சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு அந்த டிரைவர் ரொம்ப இது பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் தான் அடுத்து ஒரு சிகரெட் எடுத்து அவரோட வாயில் வச்சுட்டு அதை அப்படி பற்ற வைக்கிறாரு. அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அவரோட வாயிலேருந்து மறுபடியும் அந்த புகையை வெளியே விட அந்த கார் ஃபுல்லாக அந்த சிகரெட் ஸ்மோக்கால் அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே அந்த பர்சன் அதை விட்டுட்டு அப்படியே நேராக பார்க்குறாங்க. அந்த ஸ்மோக் அப்படியே முன்னாடி மறைச்சிருக்க. ஸோ அப்படியே அந்த பர்சன் தான் ஹெட்லைட்டை ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு வேகமாக ஓட்டும். சார் அது சொன்னது செய் டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஸோ அப்போ அந்த டிரைவருமே ஹெட்லைட்டை வைக்கிறாங்க. ஸோ இப்போ டயாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஃபுல் லைட்டாக இருக்குது. ஸோ டயாங் அப்படியே திரும்பி அவனோட கண்ணுக்கிட்ட அவனோட கையை வச்சுட்டு மறைக்கிறான். அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே மறைக்க ஸோ ரொம்ப வேகமாக அந்த கார் வருது. ஸோ டயாங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போக அந்த கார் நம்ம டயாங்கை இடிச்சிடுது. டயாங் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அவனை ரொம்ப ஃபோர்ஸாக இடிச்சிருக்கோம். பட் என்னென்னா அவனோட காலில் மட்டும்தான் இடிச்சிருக்கோம். ஸோ டயாங் வந்து நகர்ந்துருப்பான்ல, ஸோ அவனோட காலில் மட்டும் இடித்து அவன் கீழே விழுந்திருப்பான். பட் ரொம்ப ஃபோர்ஸாக அடிபட்டிருக்கும். அவன் அப்படியே கொஞ்சம் கான்சியஸ் ஆகிட்டு அப்படியே அவன் எந்திரிச்சு உட்காடுறான். அவனோட கால்லேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்க அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனை இடித்த அந்த கார் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படியே அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் அப்படியே கீழே இறங்குறாங்க. அந்த கார் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அந்த காருக்குள்ளே இருந்து அவ்வளோ புகையுமே வெளியே வருது. ஸோ அப்படியே அந்த பர்சன் அப்படியே இறங்குறாங்க. டயாங்க்கு நல்லா தெரியுது அந்த இருட்டில் அந்த ஒயிட் கலர் ஸ்மோக். ஸோ அது நல்லா தெரியுது. அந்த இடத்துல ஒரு பர்சன் இறங்குறாங்க. அதுவுமே டயாங்களை நல்லா பார்க்க முடியுது. ஹெட்லைட் முன்னாடி இருக்குது. ஸோ பேக் சைடில் நல்லா இருட்டாக தானே இருக்கும். ஸோ டயாங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஸோ அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியலை. ஸோ டயாங் அப்படியே அவன் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ண. ஸோ அந்த பர்சன் அப்படியே டயாங் கிட்ட வர மாதிரி இருக்கு. என்ன மிஸ்டர் கிம், காலில் ரொம்ப பலமாடிப்பட்டுருச்சோ, உங்களால் நிற்க கூட முடியல அப்படின்ற மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்குது. அவனுக்கு அந்த இடத்துல அவன் ஃபேஸ் தெரியலை. ஸோ டயாங் எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்கான். நீங்கள் யாரை தேடுறீங்க கிம்? உங்களோட அந்த பாசமான சங்குக்கையா அப்படின்னு சங்குக்கோட நேமை கேட்ட உடனே நம்ம டயாங்கோட ஃபேஸ் லைட்டாக மாறுது. நீ யார்? உனக்கு எப்படி என்னையும் தெரியுது, என்னோட சங்குக்கையும்? ஆமாம், எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட அந்த செல்லமான சங்குக்கையும் தெரியும். ஆனால் நீங்கள் எதுக்காக மிஸ்டர் கேம் அவனுக்காக பார்க்குறீங்க? விட்டுருங்களேன், அந்த பையனுமே உங்களுக்கு வேண்டாம். அந்த பையன் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டிருக்கான். நீ யார்? உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கேம், அதில் என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜங்குக் உங்களுக்கு தெரியுமா கேம்? எனக்கு அது ஜங்குக்னே தெரியாது. ஆனால் இல்லை நீங்கள் கத்திட்டு இருந்தீங்களே ஜங்குக் ஜங்குக், உன்னோட டயாங் வந்திருக்கேன்டா, எங்கடா இருக்க, வெளியே வாடா ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு அந்த பர்சன் அப்படி ஷவுட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ டயாங்க்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்க கேம், நான் தான் சொல்கிறேன்ல அவங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இப்போவே விட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே நிம்மதியாக இருப்பீங்க. இல்லைன்னா நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ டயாங் தான் ஒரு மாதிரி நல்லா எந்திரிச்சு நின்றுட்டு அவனோட பேண்ட் பேக் சைடில் எப்பவுமே ஒரு கன் வச்சுருப்பான் டயாங். ஸோ அதை அப்படியே எடுக்கிறான். ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே அவனோட காசை திரும்பிட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறாங்க. டயாங் அப்படியே அவனோட கன்னை லோட் பண்ணிட்டா. ஸோ அந்த பர்சன் பக்கமாக நீட்ட. ஸோ நம்ம டயாங்கோட கையில் ஒரு ராட் அடிக்குது. ஸோ டயாங்க்கு அந்த சடன் ஆக்ஷன் டக்குன்னு அந்த கன்னை விட்டுடுறான். ஸோ அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்ட்டு அவன் நிமிரும் போது ஒரு இரும்பு ராட் அவனோட ஃபேஸில் அடிக்குது. ஸோ டயாங் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த ராடை வந்துட்டு அந்த பர்சன் அப்படியே அவங்க கையிலேருந்து அப்படியே கீழே இது பண்ண. ஸோ அந்த ராடோட இதில் அப்படியே ரத்தமாக இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த பர்சன் மேலே வெளிச்சம் படுது. ஸோ அந்த பர்சன் கையில் இருக்கிற ராடில் அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு முன்னாடி தான் டயாங் விழுந்திருக்கான். அவனோட வாயெல்லாம் ரத்தத்தோடு விழுந்திருக்கான். டயாங் கான்ஷியஸில் இல்லை. ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு நிறையா கார் வருது. ஸோ காரோட ஹெட்லைட் தான் நம்ம
டயாங் மேலேயும் அந்த பர்சன் மேலேயும் பட்டு அந்த இடம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த பர்சனோட லெக்ஸ்லேருந்து அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்படியே அவனோட காஸ்டியூம், அவனோட கை அண்ட் அவனோட நெக்கு, அவனோட ஃபேஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது. ஸோ அந்த பர்சனோட ஒன் சைட் ஃபேஸ் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த பர்சன் அப்படி லைட்டாக கண்ணை மூடிட்டு அவனோட கிளாஸ் எடுத்து அவன் போட்டுக்கிறான். ஸோ அந்த பர்சனோட ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த அவன் கீழே குனிஞ்சு டேங்க தான் பார்க்குறான். இவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொன்னால் அந்த ரோடே நல்ல பெருசாக இருக்கு. ஸோ நல்லா பெரிய ரோடாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட் ரோடு. ஸோ அந்த இடத்துல கார் அப்படியே ஒரு மாதிரி யூ ஷேப்பில் நிற்கிது எல்லா காரும். ஸோ அந்த கார்லேருந்து ஹெட்லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம டயாங்க 2 பேர் அப்படி பிடிச்சிட்ருக்காங்க. அவன் நீல் போட்ட மாதிரி இருக்கான். அவனுக்கு கான்ஷியஸ் கொஞ்சமாக இருக்குது. அவனோட ஐ லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ராட் வச்சு திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பேச முடியல, அவனால் அசைய முடியல. பட் அவனோட கவனம் அந்த பர்சன் மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ 2 பேர் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு அந்த இடத்துல அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்ல. ஸோ இன்னொரு சைட்லேருந்து வராங்க. நாங்கள் இந்த பக்கமும் தேடி பார்த்தோம், இந்த பக்கமும் யாரும் இல்லை.